வணக்கம் நண்பர்களே. மலேசியாவில் நடைபெறுகிற ஜனநாயகன் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா ப்ளஸ் விஜய்க்கு வழி அனுப்பு விழா. அதாவது அந்த இறுதி பயணம் மாதிரி கடைசியா அவர வழி அனுப்புற அந்த விழா. அது அங்க நடந்துகிட்டு இருக்கு. அந்த விழா குறித்த ஒரு வீடியோ இதுக்கு முன்ன நான் பதிவேற்றிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்த பல நண்பர்கள் "நீங்க லைவ் பார்க்கலையா? நீங்க பொய் சொல்றீங்க. ஏன் தவறான தகவல சொல்றீங்க? கூட்டம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா?" அப்படிலாம் அவங்க கேட்டிருந்தாங்க. அந்த நண்பர்களுக்கு நான் மீண்டும் சொல்லிக் கொள்வது, எனக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு முறை இல்ல, பலமுறை சொன்னது தான். சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டத்துல இருந்த காலகட்டத்திலேயே நான் பொய் சொன்னதில்ல. இப்ப போய் நான் பொய் சொல்லுவேனா? அப்படின்னு அவரு சொல்லுவார். அதே போல தான் வேலைக்காக கஷ்டப்பட்டு பல நிறுவனங்கள் ஏறி இறங்குன காலத்திலே பொய்யான தகவல் சொல்லி நான் வேலை தேடினதில்ல. இல்லாத அனுபவத்த இருக்கிறத சொல்லி யார்கிட்டயும் வேலை கேட்டதில்ல. என்ன உண்மையோ அத சொல்லிட்டு தான் நான் வேலை கேட்டுருக்கேன். இப்ப எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அதுவும் விஜய்க்காக நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கு? இப்போதும் சொல்றேன். அந்த ஸ்டேடியத்தினுடைய கெப்பாசிட்டி 85,000 பேர். 85,000 பேருக்கு மேல. ஆனா, இப்ப அந்த 85,000 பேர் இருக்காங்களா ஸ்டேடியத்துல? அப்படிங்கிறது தான் கேள்வி. கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேருக்குள்ள தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அங்க இருக்கிற நண்பர்கள் கிட்ட விசாரிச்சும்போது நமக்கு கிடைத்த தகவல். அது ஏன் அப்படின்னா, இந்த ஸ்டேடியம் போட்டிருக்காங்க பாருங்க. அது எவ்வளோ பெரிய ஸ்டேடியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். 100 அடிக்கு மேல அந்த ஸ்டேடியம் இருக்கு. மிகப்பெரிய உயரத்துல இருக்கு. ஸ்டேடியத்துக்கு பின்னாலும் இருக்கைகள் இருக்கு. எவ்வளோ இருக்கைகள் இருக்கு தெரியுமா அதுவரைக்கும்? அந்த ஸ்டேடியம் சைடுல அந்த இருக்கைகளுடைய எண்ணிக்கையே 30,000 கிட்ட வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 30,000 இருக்கைகளிலும் ஆள் கிடையாது. அதுக்கெல்லாம் டிக்கெட் விக்கல. அதுக்கப்புறமா இப்போதும் சொல்றேன். இந்த நிகழ்ச்சிக்காக விற்கப்பட்ட டிக்கெட்டுகள் 20,000 பிளஸ் தான். அங்க இருக்கிற நண்பர்கள் உறுதியா சொல்றது 20,000 டிக்கெட் வித்திருந்தா அதிகங்க. மீதியில என்ன பண்ணாங்கன்னா, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற அந்த நபர், அவர் பல நிறுவனங்களுக்கு, கடைகளுக்கு, அதேபோல ஸ்பான்சர்ஸ் இப்படி எல்லாருக்குமே அத பிரிச்சு குடுத்துட்டாரு. இதெல்லாம் ஓசில கூட்டம் தான் அதெல்லாம். இதெல்லாம் ஆ அழைத்து வரப்பட்ட கூட்டம். இங்க எப்படி குவார்டர் பிரியாணி குடுத்து கூப்பிடுறாங்களோ, கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு தான் அங்கேயும் பண்ணியிருக்காங்க. விஜயுடைய எந்த கூட்டத்துக்குமே பணம் இல்லாமல் ஆட்கள் வரல அப்படிங்கிறது களத்துல எல்லோரும் தெரிவித்த உண்மை. நீங்க பல செய்தியாளர்கள கேட்டா சொல்லுவாங்க. எவ்வளோ குடுத்தாங்க? ரூ. 500 குடுக்குறேன்னு சொன்னாங்க. ரூ. 300 தான் குடுத்தாங்க. ஒரு குவார்டர் ஒரு பிரியாணி குடுத்தாங்க. அப்படி அந்த அது பேர் என்ன விக்கிரவாண்டியிலிருந்து மதுரை கூட்டம் வரைக்கும், இப்போ ஈரோட்ல நடந்த அந்த ஈரோடு கூட்டம் வரைக்கும் காசு குடுத்து வண்டிகளில், வாகனங்களில் அழைத்து வரப்படுகிற கூட்டம் தான் இந்த விஜய்க்கு வர்றவங்கலாம். அது மலேசியாவிலயும் தொடருது. காசு குடுத்து வந்தவங்க ஒரு 20,000 பேர் இருந்தாலே அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. மற்றவர்கள் இலவசமாக வந்தவங்க. அந்த கடைசி நேரத்துல அவங்க எந்த இந்த டிக்கெட்டு கெடுபிடி எதுவுமே இல்ல. "எப்பா வந்து சேருங்கப்பா. ஆடிட்டோரியத்த ஃபில் பண்ணா போதும்." அப்படின்னு சொல்லி அழைத்து வராங்க. நான் திரும்பவும் சொல்றேன். 1000 பேர ஒண்ணா திரட்டி நீங்க பாருங்க. இங்க பல பேர் அந்த அனுபவம் இல்லன்னு நெனைக்கிறேன். 1000 பேரை சரியாக எண்ணி 1000 பேரை ஒரு மைதானத்தில் நிறுத்திவிட்டு ஒரு மேடையில் ஏறி பாருங்க. அது எப்பேர்ப்பட்ட பிரம்மாண்ட கூட்டமா உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் உங்களுக்கு 5000 பேரு, 10,000 பேரு, 1,00,000 பேரு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது புரியும். இது சில ஆயிரம் அ ப நபர்கள் வந்திருக்காங்க. அந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் 40,000 பேருன்னா கூட அது பெரிய கூட்டம் தான். அதெல்லாம் நான் இல்லன்னு சொல்லல. ஆனால் அவங்க சொல்ற மாரி 85,000 பேர் அந்த ஆடிட்டோரியத்துக்கு வரல அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இந்த கூட்டத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்த பதிவு பண்ணியிருந்தா, நண்பர் கோடாங்கி இந்த தகவல சொன்னாரு. அதேபோல அந்த வீடியோவே அனுப்பி வச்சிருந்தாரு. இது அங்க அந்த கூட்டத்தில் அவங்க என்னென்ன நிபந்தனைகள் விதிச்சாங்க? எக்காரணத்த கொண்டு இந்த கருப்பு மஞ்சள், சிகப்பு இந்த நிறம் உள்ள டீ ஷர்ட் கூட நீ போட்டுன்னு வரக்கூடாது. தொப்பி போடக்கூடாது. அல்லது கழுத்துல அந்த ஷால் மாரி எதையும் நீ போட்டுக்கிட்டுலாம் வரக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளவு தூரத்துக்கு நிபந்தனை கண்டிப்பான நிபந்தனைகளை விதிச்சிருந்தாங்க. அத மீறி ஒரு தற்குறி அணில்
இந்த அவங்க கட்சியோட கொடியை வந்து பெரிய திரையில் தெரிகிற மாதிரி வந்து காட்டுறான். அதனுடைய விளைவு அடுத்த செகண்ட் மலேசிய போலீஸ் யாருன்றதை காட்டுறாங்க. அடுத்த செகண்ட் அங்கிருந்தே பார்க்குறான் அவன் யாருன்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டாங்க போலீஸு. கிளம்பு 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 வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக தூக்கிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி இன்னும் எவ்வளோ நடக்கும், இன்னும் இன்னும் என்னென்ன கூத்துக்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் அநேகமாக வந்து நாளைக்கு முழுசாக தெரிஞ்சிடும். நான் இப்போ தெரிஞ்சதை உங்களோட வந்து பகிர்ந்துக்கிறேன். அதே போல் இந்த தற்குறி பசங்க எவ்வளோ தூரத்துக்கு ஃப்ராடுங்களா, எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு பொய்யை மட்டுமே பரப்புகிற ஒரு கூட்டமாக இருக்குன்னா, இந்த கூட்டத்தை பற்றி இங்கே நம்ம அந்த கமெண்ட் செக்ஷனில் எல்லாம் போட்டிருந்தாங்கல்ல, எவ்வளோ கூட்டம் இருக்குது எவ்வளோ கூட்டம் இருக்குது டிவியில் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, நீங்கள் பார்க்குற அத்தனை உண்மை இல்லை. எவ்வளவு ஏஐ வீடியோக்களையும் ஃபோட்டோக்களையும் இவங்க பரப்பியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு போய் பாருங்கள். அப்போ தெரியும் எது அந்த செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட படம் வீடியோ, எது உண்மையான வீடியோ அப்படிங்கிறது வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். இதில் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவுறது எல்லாமே வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட புகைப்படங்கள். அதே போல் பழைய படங்களை வந்து இந்த விஜயால் வந்து மலேசியாவில் இப்படி எல்லாம் நடந்தது, டிராஃபிக் ஜாமு, பார்த்த இடத்தெல்லாம் கூட்டம் அப்படிலாம் வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு அதாவது மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையில் இருக்கிற ஒரு எல்லை பகுதி, அந்த எல்லை பகுதியில் கூட்டம் வந்து அலைமோதும் தினசரி மாலை நேரங்களில். அதுவும் குறிப்பாக வந்து 2021 நடந்த ஒரு நிகழ்ச்சி. அப்போ வந்து பெரிய அளவுக்கு அங்கே கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. பெரிய கூட்டம் நெரிசல்னா இது அசம்பாவிதம் இல்லை. 2 பக்கத்திலிருந்து மக்கள் அங்கே இடம்பெயர்ந்து போகிறாங்கல்ல, அதில் வந்து நிறைய அந்த ஜனங்க வந்து ஒரே நேரத்தில் கூட்டிட்டாங்க. அந்த புகைப்படத்தை எடுத்து இங்கே இணையத்தில் வந்து போட்டு விஜய் வந்ததால் வந்து எவ்வளோ பெரிய கூட்டம் பாருங்கள், அவரை பார்க்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பரப்புறானுங்க தற்குறி பசங்க. இது வந்து விஜய் ஏர்போர்ட்டில் வரும்போது எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு பார்த்தீங்க, அது ஒரு பெரிய கூட்டமே கிடையாது. அதே போல் அவன் தன்னுடைய அந்த நிகழ்ச்சி நடந்த இடத்துக்கு போகிறதுக்கு கிளம்பும்போது, அந்த நட்சத்திர ஹோட்டலுக்கு கிளம்பும்போதும் ஒன்றும் பெரிய கூட்டமெல்லாம் கிடையாது, யாரும் பெருசாக ஒன்றும் கண்டுக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த அரங்கத்துக்குள்ளே கூடியிருந்தவர்கள் கூட வந்து அவன் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். அடுத்து இந்த ஆடிட்டோரியத்தில் நடக்கிற அந்த நிகழ்ச்சியில் இந்த இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இடையில் வந்து விஜய் வந்ததால் மலேசியாவை ஸ்தம்பிச்சு போச்சு, கார்கள் வந்து அப்படியே டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டு அப்படியே நிற்கிது அப்படின்ட்டு ஒரு படத்தை போடுறான். அது என்ன படம்னு பார்த்தா, சைனாவில் 2024 நடந்த ஒரு பெரிய இது டிராஃபிக் ஜாம். அக்டோபரில் நடந்த ஒரு பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசல் இது. அந்த புகைப்படத்தை எடுத்துக்கிட்டு இது வந்து விஜயால் மலேசியாவை ஸ்தம்பிச்சு போச்சு, மலேசியா எங்களோட கோட்டை அப்படின்னு வந்து அந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் விட உச்சகட்ட கேவலம் ஒன்று நடந்தது. அது என்னன்னா, விஜய் வந்து இங்கே ஜனநாயகன் ஆடியோ லான்ச் அந்த நிகழ்ச்சி நடக்கிறதால இந்த நிகழ்ச்சிக்கான அந்த அழைப்பதில் வந்து அஜித்துக்கு வந்து முன்கூட்டியே கொடுத்ததுனால வந்து அஜித் எந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறாரு. யாரும் எதிர்பார்க்காத பெரிய ட்விஸ்ட்டு, இதுவரைக்கும் நடந்த இசை வெளியீட்டு விழா எதுவுமே வந்து இப்படி இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு வந்து மிக பிரம்மாண்டமாக இந்த விழா மாறப்போகுது, இதுக்கு வந்து அஜித் வராரு அப்படின்னு ஒரு பக்கம் புரளியை மத்திய இன்று காலையிலிருந்து அதை கிளப்பி விட்டுருந்தாங்க. காலையிலிருந்து அதுவும் சில சேனல்களில் தம்ப்நெயில்ல எப்படின்னா, அஜித் விஜய் ஒரே மேடையில், மலேசியாவே வந்து குலுங்கியது. எப்போ? மத்தியானமே வந்து இந்த தலைப்பை போட்டு செய்திகளை வந்து அவங்க வீடியோக்களை வெளியிட்டிருக்காங்க. நான் ஒரு நாளும் மிஸ்லீட் பண்ணுற மாதிரி தம்ப்நெயிலோ தலைப்போ நான் வச்சது கிடையாது. நான் என்ன பேசணுமோ அதற்கான தலைப்பை மட்டும்தான் நான் இது வரைக்கும் நம்முடைய வீடியோக்களில் தம்ப்நெயிலாக நான் வச்சுருக்கேன். ஆனால் இந்த மாதிரி தம்ப்நெயிலோட வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போது இதை வந்து அவங்க உருவாக்குறதுல யார், இந்த மாதிரி செய்தியை வந்து கிளப்பி விடுறது யாருன்னா இவர்கள் தான். ஏன்னா இவங்களுக்கு கூட்டம் வரணும். முக்கியமாக எப்படியாவது வந்து அஜித் வந்து விஜய் கூட தான் இருக்காப்புல, அஜித்தோட சப்போர்ட் வந்து விஜய்க்கு தான் அரசியல்ல அப்படிங்கிற அந்த கருத்தை வந்து விதைக்கணும் மக்கள் மத்தியில். இந்த மாதிரி ஒரு கேவலத்தை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இதை விட கொடுமை இதுக்கு முன்னே நடந்தது. இந்த விக்கிரவாண்டியில் ஒரு மாநாடு நடந்துச்சுல்ல, முதல் மாநாடு. இந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி செய்தி எப்படி பரவச்சு தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாநாட்டுக்கு முக்கியமான விருந்தினராக வரப்போவது யாருன்னா அஜித்தினுடைய மனைவி ஷாலினி வரப்போறாங்க அப்படின்னு பரப்புனாங்க.
செய்திகள் வெளியிட்டாங்க, வீடியோக்கள் பரப்புனாங்க. ஏன்னா விஜயோட கூட்டத்துக்கு விஜயோட பொண்டாட்டியே வரமாட்டேன்றாங்க. அஜித்தோட மனைவி எதுக்கு வரணும்? ஷாலினி வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எதுக்கு எதை நீங்க முடிச்சு போடுறீங்க? என்ன நீங்க சொல்ல வரீங்கன்னா, இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, அந்த பரபரப்ப கிரியேட் பண்ணணும். மக்கள வந்து அங்க அதிகமா வரவழைக்கணும். அதுக்கு என்னென்ன இருக்கோ, என்னென்ன டெக்னிக்க பயன்படுத்த முடியுமோ, எவ்வளவு கேவலமான உத்திகளை பயன்படுத்த முடியுமோ, அவ்வளவையும் வந்து கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம செய்யக்கூடியவர்கள் தான் இந்த தற்குறி பயலுங்க. இன்னைக்கு இன்னைக்கு முழுக்க வந்து அஜித் அதுல கலந்துக்கிறாரு. இன்னொரு சொல்றான். அஜித் வந்து ரேஸ்க்காக மலேசியாவுல தான் இருக்காரு. இப்ப விஜய்க்காக வந்து தன்னுடைய நண்பனுக்காக அதுவும் விஜய் வந்து இந்த சினிமாவை விட்டு கடைசி ஒழிய போறதுனால அஜித் வந்து அவரை வாழ்த்தி வழி அனுப்ப போறாரு. இப்படித்தான் வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இதை யாரும் மறுக்கவே இல்லை. அவங்க தரப்புல இருந்து யாரும் மறுக்கல. இந்த செய்தியெல்லாம் தெரியவே தெரியாதா? கூடவே வந்து இப்ப இந்த பெய்டு அந்த மீடியா அந்த மாஃபியா இருக்குல்ல, விஜயோட பெய்டு மீடியா மாஃபியா அவங்களையும் கூட்டின்னு போயிருக்காங்க. அவங்களையும் கூட்டின்னு போயிட்டு வேண்டிய வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்து, ஏன்னா நேத்து வரைக்கும் வந்து இங்க கூவிக்கிட்டு இருந்தது சிவகார்த்திகேயனுக்கு நன்றி இல்லை. சிவகார்த்திகேயன் ஒரு நன்றி கெட்ட நாய். சிவகார்த்திகேயனை துப்பாக்கி கொடுத்தா அதை தூக்கி வந்து திரும்ப விஜய் வாயிலே சொருகிட்டான். இப்படி வந்து நேத்து வரைக்கும் அங்கிருந்து கூவிக்கிட்டு இருந்த பயல்கள் எல்லாம் அவங்க டிக்கெட் போட்டு சொகுசாக அங்கே கூட்டின்னு போயிட்டு எம்ஐபி அவங்கெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் அப்படி கூட்டின்னு போயிட்டு அங்கே அவங்களுக்கு வந்து சொகுசான கவனிப்பெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நண்பர் வந்து என்ன கேட்டார், ஏன் உங்களுக்கு அழைப்பு வரலையா அப்படின்னு கேட்டார். அவருக்கு நான் ஒரு பதில் சொன்னேன். இது வந்து நடந்தது எப்போன்னா 2019 நடந்தது. அப்போ இருந்து தான் வந்து விஜய் எந்த அளவுக்கு அந்த மீடியா ஆட்களை வந்து எப்படி வந்து அவங்கள தன்வசம் வந்து இழுக்கிறதுக்கு என்னென்ன உத்திகளை பயன்படுத்துகிறாங்கிறது வெட்ட வெளிச்சமாச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும், சச்சின் காலத்துலேருந்தே அதை பண்ணுறான். பட் இந்த நான் சொல்கிற இந்த 2019 சந்திப்பு அதுலேருந்து தான் இது ரொம்ப பிரபலமாச்சு. அந்த சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணதே வந்து ஒரு பத்திரிகையாளர் தான். எல்லாருமே வந்து போயிருந்தாங்க. இது என்னுடைய பையன் வந்து விஜய் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டான். அப்கோர்ஸ் அவன் வந்து விஜய் ரசிகர்லாம் கிடையாது. அவன் தீவிரமான ஒரு ரஜினி ரசிகர். ஆனால் படம் எடுக்கணும். நான் சரி பரவாயில்ல வாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டின்னு போனேன். எப்படி போனேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ காலா திரைப்படம் ரிலீஸ் ஆகிற டைம். அப்போ காலாவுக்கான டிஷர்ட்லாம் ஹாட் சேல்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. நண்பர் மூலமாக வந்து 2 டிஷர்ட்டு 3 டிஷர்ட் வாங்கியிருந்தேன். என் பொண்ணு வந்து தீவிர ரஜினி ரசிகை. அதனால் 3 பேருக்கு 3 டிஷர்ட் வாங்கியிருந்தேன். வாங்கின அந்த டிஷர்ட்டை ஒன்று நானும் இன்னொன்று என்னுடைய மகனும் போட்டுக்கிட்டு தான் அந்த நிகழ்ச்சிக்கு விஜயை பார்க்க போனோம். விஜயை போய் சந்திக்கும் போது வந்து விஜய் என்னுடைய முகத்தையோ என் மகனுடைய முகத்தையோ பார்க்கல. நாங்கள் போட்டிருந்த டிஷர்ட்டு தான் பார்த்தோம். காலா அப்படின்னு போட்டு அவருடைய சிகப்பு கலரில் அவருடைய ஃபேஸ் இருக்குல்ல, அது அந்த டிஷர்ட் பார்த்தவொடனே ஒரு ஜெர்க் விட்டுட்டு அப்படி நின்று இப்படி பார்த்தான். நான் சொன்ன மாதிரி சந்திப்புகள் வந்து அதுக்கப்புறம் பலமுறை விஜய் வந்து நடத்தியிருக்கான். நான்லாம் வந்து எந்த சந்திப்புக்கும் போனதும் கிடையாது. நம்ம பற்றி அப்படி யாரும் சொல்லவும் முடியாது. இந்த பத்திரிகையாளர் சர்க்கிள்லே இருக்கிற யாராக இருந்தாலும் நீங்கள் அதை கேட்டுக்கலாம். இப்படி இந்த கூட்டம் வந்து எப்போதுமே வந்து விஜய் இந்த மாதிரியான ஆட்களை வந்து தன்னோடையே வந்து வளர்த்து வச்சுக்கிட்டு அவங்க மூலமாக பொய்யான தகவல்களை தன்னை பற்றி பிம்பத்தை பெரிதுபடுத்தி கொள்வதற்காக பொய்யான தகவல்களை வெளியிடுறது, வடை சொல்கிறது, அந்த ஃபேக் போஸ்டர் அடித்து விடுறது, அப்புறம் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து மற்றவங்களை அப்யூஸ் பண்ணுறது. அதாவது இவன் தான் சினிமா உலகத்திலே நல்லவன், யார் விஜய் மட்டும்தான் நல்லவன், மீதி அவ்வளோ பேர் அயோக்கியர்கள், மீதி நடிகர்கள் யாருமே வந்து சரியானவங்க கிடையாது, மீதி நடிகர்கள் யார் படமும் ஓடனதே கிடையாது. இப்படி ஒரு ஒரு மித்தை வந்து அவங்க தொடர்ச்சியாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்களத்தான் வந்து அவன் கூட வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ பெரிய துயரம் நடந்துருக்கு. அந்த இப்போ நான் காலையில் நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தேன், அந்த அஜிதா ஆக்னல் அந்த பொண்ணு, அவங்க வந்து தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணி மருத்துவ சிகிச்சை பெற்று ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மாலையில் வந்த செய்தி வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அவங்கள ஐசியூக்கு மாற்றிட்டாங்க. ஏன்னா சீரியஸ் ஆகிட்டாங்க. திரும்ப வந்து அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருக்கிறதுனால வந்து ஐசியூக்கு மாற்றிருக்கேன் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் வருது. இது எவ்வளோ பெரிய ஒரு 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 துயரம் இது. ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் சொந்த காசில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக செலவு செய்து அந்த இயக்கத்தையும் அந்த கட்சிக்காகவும் உழைச்ச ஒரு பெண் நிர்வாகி அவங்க இப்படி ஒரு நிலையில் இருக்காங்க. இதுக்கு காரணம் விஜய் தான்.
நியாயமா அந்த பெண் வந்து ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா விஜய், புஷி ஆனந்த், அப்புறம் அந்த இன்னும் ஒருத்தன் வந்து சமாதானம் பேச 2 பேர் வந்தானுங்கல்ல, அவனுங்க, இவங்க எல்லாரையுமே தூக்கி உள்ள உட்கார வச்சிரலாம். என்னுடைய தற்கொலைக்கு காரணம் இவங்க தான் எனக்கு மன ரீதியாக பெரும் உளைச்சலை ஏற்படுத்திட்டாங்க. என்ன காரை ஏத்தி கொள்ள முயற்சி பண்ணாங்க. அப்படின்னு அந்த அஜித்தா ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்தா முடிஞ்சு போச்சு இவங்க கதை. இவங்க கட்சி ஆபீஸை இழுத்து திண்டுக்கல் பூட்டு ஒண்ணு பூட்டிட்டு வந்து அங்க திண்ணையில படுத்துக்கலாம் அவங்களுடைய நிர்வாகிகள். ஆனா, இன்னும் அந்த பெண் அத செய்யல. எதிர்காலத்துல செய்வாங்களான்னு தெரியல. இவ்வளவு சீரியஸான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இவன் போய் மலேசியாவுல கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க அவனுடைய நிர்வாகிகள் இருக்கிற இடம் தெரியாம அப்படியே கப்சிப்னு எல்லாம் ஓடி போயிட்டானுங்க. யாராவது வந்து இந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது அப்படின்னு போய் பார்த்து விசாரிச்சாங்களா? நேர்ல போய் அந்த புஷி ஆனந்தோ அல்லது இன்னும் இருக்கிற அந்த வளர்ந்து கட்டவன், இன்னும் இந்த கட்சியா மாறிக்கிட்டு திரிறான ஒரு சங்கி அவன். யாராவது போய் அங்க பார்த்தாங்களா? விசாரிச்சாங்களா? இல்ல உள்ளூர்ல இருக்கானுங்களே நிர்வாகிகள். அந்த தூத்துக்குடி மாவட்டத்திலே ஒரு 4 மாவட்ட செயலாளர் போல இருக்கு. அவனுங்க யாராவது போய் விசாரிச்சாங்கன்னா, அப்படி எதுவும் நடக்கல. ஸோ இவங்க பெண்களுக்கு தருகிற பாதுகாப்பு லட்சணம் வந்து இதுதான். பெண்களை மதிக்கிற லட்சணம் இதுதான். ஒரு பெண் நிர்வாகி கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு கிடைச்ச பரிசுங்கிறது இதுதான். இதெல்லாம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பை பத்தி பேசுது. அரசியலை பத்தி பேசுது. நான் முதலமைச்சர் ஆயிட்டா வந்து அவ்வளோதான் வந்து கிழிச்சு தொங்க விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உளறிக்கிட்டு திரியுது. இதுக்கு மலேசியாவுல போயிட்டு வந்து ஒரு நிகழ்ச்சிய வச்சுக்கிட்டு அங்க வந்து பெருமை பீத்திக்கிட்டு திரியுது. இங்க உள்ளூர்ல டங்கு அந்து போய் நிக்குது. உள்ளூர்ல கிளின்னு கிழிக்கிறான் அத்தனை பேரும். ஏற்கனவே வந்து மலேசியா போலீஸ் வரைக்கும் வந்து இவனுடைய லட்சணம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அவங்க இதுவரைக்கும் எந்த நிகழ்ச்சிக்குமே அவ்வளவு கட்டுப்பாடு விதிச்சது இல்லையா? நம்ம நண்பர்கிட்ட கேட்கும்போது சொன்னாரு. இதுவரைக்கும் இப்படியெல்லாம் எந்த நிகழ்ச்சிக்கும் கட்டுப்பாடு போட்டதே கிடையாது அவங்க. இன்னொன்னு எவ்வளவோ தமிழ் கலைஞர்கள் வந்து நிகழ்ச்சி நடத்த வருவாங்க, நடத்துவாங்க, அவங்க கிளம்பிருவாங்க. யாருக்குமே இப்படியெல்லாம் இது பண்ணதே கிடையாது. பெரிய செக்கப்பு, பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மாரி எதுவுமே போட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் இதான் நான் கேள்விப்படுறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஸோ எல்லா வகையிலுமே வந்து ஒரு புதிய அநாகரிகத்தின் உச்சத்த வந்து செட் பண்றான் விஜய். அது இந்த மலேசியா நிகழ்ச்சியாகட்டும், தமிழ்நாடு அரசியலாகட்டும்.